ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம பிக் பாஸ் 7 சீசன் 7 வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கமல் சார் தான் எப்போவும் ஊரில் போய் சுற்றிக்க வைப்பார். அது கமல் சாரே ரெண்டு வீடுங்கிறதுனால கமல் சாரே இன்னொரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி உள்ளே தனியாக சுற்ற காமிச்சார். அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜில் நம்ம ஆல்வர்பேட் லாங்குவேஜிலே தலைவன் அப்படியே உள்ள அந்த பம்மல்கே சம்பந்தத்தோட மினி வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு நம்ம தலைவனுடைய பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அங்கே வந்து கண்டஸ்டன்ஸாக எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தா நம்ம ஹோஸ்ட் பண்ண வந்த நம்ம கமல் சாருமே அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா உள்ள ஒரு டைலாக்கு அதுக்கு பேசுகிறீங்க கவுண்டரு மாற்றி டபுள் கேரக்டரில் பண்ணிகிட்டு இருந்தார். தலைவன் ஒன்று பண்ணாலே எப்போவுமே புதுசாக தான் பண்ணுவார். தட் இஸ் தான் ஆண்டவர். ஸோ அதை தாண்டி என்னென்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இவ்வளோ என்ட்ரி ஆகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கூல் சுரேஷ் பார்த்தவொடனே எல்லாருக்குமே செம்ம சிரிப்பாக வந்திருக்கும். ஸோ இது வெளியவே வேறு மாதிரி பேசுவார். ஏன்னா நானே நேரில் 2-3 தடவை பார்த்துருக்குறேன். ஸோ உள்ளே எப்படி பேச போகிறாரு, என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளே வர வைக்கும் போதே வாங்கடா ஆங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டாங்க. என்னென்னா நீங்கள் தான் வீட்டோட கேப்டன், அடுத்த வரவங்கிட்ட இதுக்கு நான் கேப்டனாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி முதல்ல பிக் பாஸ் கோத்து விட்டோன்னே ஓகே அவ்வளோதான்டா நாளே வெடிக்கல் வெடிக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா கூல் சுரேஷ் வந்தாப்புல, அப்புறம் அருவி இந்த படத்துடைய ஹீரோ வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வனிதா பொண்ணு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மாடல் இறக்கியிருக்காங்க, அனன்யா ப்ளஸ் வருண் சம்திங், இவங்க 2 பேரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பாரதிக நம்ம சீரியலில் வந்த செகண்ட் டைம் அந்த சீரியலில் அந்த ஹீரோயின் அவங்கள உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கித் கோமாளியில் வந்த விசித்ரா உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. அப்புறம் மணி டான்ஸ் மாஸ்டர் அவரை உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. அப்புறம் 2-3 சிங்கர்ஸு, பெரியவங்க 2-3 தலைங்க வேணுங்கிறதுனால பெரியவங்க 2-3 ஒரு சிங்கர் வேணுங்கிறதுனால ஒரு ராப் சிங்கர் ஒருத்தரை, ஒரு நார்மலாக 2-3 பொண்ணுங்க மாடல் அழகாக இருக்க மாதிரி வேணுங்கிறதுனால ரவீனா உள்ளே இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 அந்நிய மாடல் இறக்கியிருக்காங்க. அப்போ இது இல்லாமல் புதுசாக ஒரு மாடல் இறக்கியிருக்காங்க. அப்புறம் நம்ம அமல் டோனி சம்திங், இந்த பவித்ரா அவங்க கூட ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம ஊட்டி பாய்ஸ் பசங்க 2 பேர் அம்மா பொண்ணு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட பெரிய பொண்ணை உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க 18 வயசு தான் ஆகுதுங்கிறாங்க, நான் அவ்வளோ பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் ஒரு 4 பொண்ணுங்க 4 பசங்க அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக லவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு 2 பெருசுங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு 2-3 பெருசுங்களை உள்ளே இறக்கி விட்டு ஒரு டான்ஸர் ஒரு சிங்கர் இந்த மாதிரி இறக்கி விட்டு கலவரம் எப்படி வெடிக்குது என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கெல்லாம் விட்டுருக்குறாங்க. நம்ம தலைவன் கூல் சுரேஷ் தான் இருக்கிறதுலே பெரிய கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார். ஸோ எப்படி வருது என்ன ஏதுங்கிறது எப்படியுமே நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னது உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேட்டா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் பேட்டாவே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் தான் இனிமேல் அடுத்தடுத்த பேட்டா வாங்குறதுக்கு நாங்கள் உண்டான வழி என்னென்னு பார்க்கணும்.